வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, மனம் விரிதலும் ஒடுங்குதலும். மனிதனில் ஒடுங்கி விரியக்கூடியதாக இருப்பது மனம் மட்டுமாகவே இருக்கிறது. மனதின் அடித்தளம்தான் அறிவு. மனம் ஒடுங்கும் போது அது அறிவிலே ஒடுங்குகிறது. எனவே மனமும் அறிவும் ஒன்றுதான் என்றாலும் அதன் ஒரு முனை மனமாகவும் மறுமுனை அறிவாகவும் இருக்கிறது. அதாவது மனம் ஒடுங்குகிறது என்பதை விட மனம் அறிவில் ஒடுங்குகிறது என்பதுதான் சரியாக இருக்கும். ஆக மனம் விரிந்தாலும் அறிவில் இணைய முடியும், ஒடுங்கினாலும் அறிவில் இணைய முடியும். எனவே மனம் ஒடுங்கினாலும் விரிந்தாலும் இறை உணர்வு பெற முடியும். மனம் விரிவடையும் பொழுது அது புலன் வழியாக விரிந்து பொருளோடு தொடர்பு கொண்டு அதன் பிறகு பிரபஞ்ச எல்லை கடந்து விரிவதாக இருக்கும். அதனால்தான் துரியாதித தவத்தில் கூட துரியத்திலிருந்து துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், சக்தி கலம், சிவகலம், சுத்தவெளி வரை விரிந்து செல்கிறோம். தவம் செய்யும் போது புறத்தில் உள்ள உலகப் பொருட்களில் மெட்டீரியல் இருந்து விடுபட்டு விரிந்து செல்கிறோம். தவம் இல்லாமல் சாதாரணமாக மனம் விரியும் போது அது பொருள்களில் மட்டும்தான் விரியக்கூடியதாக இருக்கும். தேவைகளுக்காக பொருள்களில் விரிவது அவசியம் என்றாலும் தேவை நிறைவேறிய பின் பொருள்களை கடந்து விரிய வேண்டும். ஆனால் மனம் அந்த பொருள் நாளைக்கு தேவை, என் எதிர்காலத்துக்கு தேவை, என் எதிர்கால சந்ததியினருக்கு தேவை என்று விரிந்து நிற்பதால் அந்த விரிவு முழுமை அடையாமல் பாதியிலேயே தடைப்பட்டு நிற்கிறது. விரிந்து விரிந்து இறை உணர்வை பெறுவது என்பது மயக்கத்தில் உள்ள மனிதர்களுக்கு சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு விழிப்பு நிலை யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களால் மட்டுமே விரிந்து இறை உணர்வை பெற முடியும். ஆனால் ஒடுங்கி ஒடுங்கி அடைவது என்பது விரிந்து பெறுவதை விட எளிதாக இருக்கலாம். கருமையம் தவம் செய்யும் போது ஒடுங்கி ஒடுங்கி உள்ளே இருக்கும் இறை உணர்வை பெறுவது சற்று சுலபமானதாக இருக்கும். ஒடுங்கி உள்ளே செல்வதால் அங்கே பொருள் இருப்பதில்லை. சரியாக ஒடுங்கும் போது அங்கேயும் இறை உணர்வை பெறலாம். அந்த உணர்வை பெற்ற க்ஷணம் பிரபஞ்சத்தை கடந்த இறைநிலையோடு இணைந்துவிடும். எனவேதான் ஒடுங்கி இறை உணர்வை பெறுவது சாத்தியமான ஒன்றாக இருக்கிறது. பின்னர் எதற்காக விரிந்து சென்று உணர்வதற்கான துரியாதீதம் கொடுத்தார்? விரிந்து அதை உணர்ந்து பார்த்து கொண்டு அதில் ஒடுங்கி நிலைப்பது என்பதற்காகத்தான் கொடுத்தார். துரியாதீத தவம் என்பது ஒரு பாதையை சீர் செய்து பழகுவதற்காக கொடுக்கப்பட்டது. அதாவது விரிந்து விரிந்து பழகும்போது அதில் செயல் மாற்றங்கள் வரும். எவ்வளவுதான் துரியாதீதம் செய்தாலும் கடைசியில் நம்முள் ஒடுங்கி இறை உணர்வை பெறுவது மட்டுமே சாத்தியமாக இருக்கும். அப்படி ஒடுங்கி பெறாமல் விரிந்து கொண்டே செல்லும்போது தன்முனைப்பு தான் கூடும். நிறைய ஆன்மீகவாதிகளுக்கு தன்முனைப்பு கூடுவதற்கு இதுவே காரணமாகிறது. பொதுவாக வேதாந்திகள் எல்லாம் அதை விரிந்து உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் சித்தர்கள் எனும் சித்தாந்திகள் ஒடுங்கி இறைவனை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் சித்தர்களிடம் நோய்களே இருக்காது. வேதாந்திகள் நோய்கள் பல பெற்றவர்களாக இருந்தார்கள். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு மனம் விரிதலும் சுருங்குதலும்.
மனம் என்பது என்ன? முதலில் அதை தெரிந்து கொண்டால்தான் இந்த விரிந்து செல்வது, சுருங்கி ஒடுங்குவது என்பதை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மனம் என்பது ஒரு அலை. அது நிலையானது அல்ல. அதாவது உயிரினுடைய படர்க்கை நிலையே மனம் என்று மகரிஷியினுடைய தத்துவங்கள் மூலமாக நாம் உணர்ந்திருக்கிறோம். சரி, உயிர் என்பது என்ன என்றால் பஞ்சபூதங்களிலே முதல் பூதமாக அந்த விண் எனும் சுழல் அலைதான் உயிராக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். சரி, அந்த சுழல் அலை என்பது நிலையானதா என்று சொன்னால் அது ஓரளவுக்கு தற்காலிகமாக நிலையானது போல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஆனால் அதுவுமே நிலையானது அல்ல. ஏதாவது ஒரு காலத்தில் அந்த சுழல் இயக்கம் நின்றுவிட்டால் அது இயக்கமற்ற வெளியாக மாறிவிடும். அப்போ நிலையானது என்பது எது என்று சொன்னால் அசையாத சுத்த வெளி. சரி, அப்போ அதில் சுழல்கின்ற இயக்கம் என்பது உயிராக இருக்கிறது. இப்போது மனம் என்ற அலை என்ன என்று சொன்னால் அந்த சுழல் அலையிலிருந்து அது சுழன்று கொண்டு இருப்பதால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய விரிவு அலை என்பதுதான் காந்தம் என்று சொல்கிறோம். அந்த விரிவு அலை வெளியிலே இந்த பிரபஞ்சத்திலே வெளிப்படும் பொழுது அது சுத்த வெளியோடு கரைந்து வான்காந்தமாக மாறுகிறது. அது உடலுக்குள்ளாக உயிராக இருக்கும்பொழுது அந்த விரிவு அலை சுத்த வெளியோடு கலந்து ஜீவகாந்தமாக மாறுகிறது. சரி, ஜீவகாந்தமாக மாறுகிறது என்று சொல்லலாமா? ஜீவகாந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாமா? மாறிக்கொண்டே இருக்கு. சரி, அப்போ அந்த ஜீவகாந்தம் என்ற விரிவலை இருக்கிறது அல்லவா, அதுதான் இங்கு உடலுக்குள்ளாக மனமாக இயங்குகிறது. ஜீவகாந்தம்தான் மனம், வான்காந்தம் மனமாக இயங்காது. மனம் என்பது எங்கு உற்பத்தியாகிறது, எங்கு மனம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் 5 பஞ்சபூதங்கள் அடங்கிய ஒன்றாக இணைந்து இயங்குகிற உயிரினம் என்பதில் மட்டும்தான் மனம். அப்படி வரும்பொழுது அந்த உயிரினம் என்று எடுத்துக்கொண்டால் அது தாவரமாக இருந்தாலும் சரி, ஐயறிவு விலங்கினமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அங்கு ஒரு கருமையம் என்ற ஒன்று இருக்கும். அந்த மையத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த உயிர் துகள்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அங்கு ஒரு மையம் என்று ஒன்று வந்து விடுகிறது. சரி, இப்போது இந்த மனம் என்பது, ஜீவகாந்தம் என்பது உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டு உடல் அமைப்பை பாதுகாப்பது, உடல் உறுப்புகளை இயக்குவது. இது அந்த ஜீவகாந்தத்தினுடைய பிரதானமான வேலை. அதன் பிறகு அதே ஜீவகாந்தம் என்ன செய்கிறது? இந்த 5 புலன்கள் வழியாக மனமாக விரிந்து செல்கிறது. ஒன்று, இந்த 5 புலன்கள் மூலமாக அந்த ஜீவகாந்தம் விரிந்து புறப்பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்ளும். அப்பொழுதுதான் மனம் விரிந்து செல்லும் போது. சரி, அது அல்லாமல் அந்த 5 புலன்கள் மூலமாக விரிந்து சென்ற மனதினுடைய அனுபவம் இருக்கிறது அல்லவா, அந்த அனுபவம் என்பது எண்ணங்களாக
மலர்கிறதே மூளையின் வழியாக, அதுவும் இதே மனம்தான். ஆக இந்த சிவகாந்தம் மனமாக புறத்தில் விரிந்து செல்வதை பார்க்கிறோம். புலன் வழியாகவும் மூளையின் வழியாகவும் விரிந்து செல்வதை பார்க்கிறோம். சரி, இப்போ விரிந்து செல்வது புறப்பொருள்கள் என்று சொன்னால் எது புறப்பொருட்கள்? இந்த இயற்கை வளங்கள் முழுவதும் புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான். அப்போ அந்த புறப்பொருள்களோடு விரிந்து 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 செல்வது, அது இரண்டு, அதனுடைய அந்த விரிந்து செல்லும்போது அதனுடைய இரண்டு வேலைகள் உண்டு அதற்கு. ஒன்று, இந்த உடலின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அது விரிகிறது, ஒரு பணி. அடுத்து, இந்த இயற்கை வளங்களை, இயற்கை அழகை ரசிப்பதற்காக விரிகிறது. இந்த ரெண்டு வேலை உண்டு. இதைத்தான் உடலின் தேவை, மனதின் தேவைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இதே மனம்தான் உடலின் தேவைக்காகவும் விரிந்து செல்லும், மனதின் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் விரிந்து செல்லும். சரி, இப்படி விரிகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். மனதின் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதென்றால் இயற்கையை ரசித்தல், அதற்காக விரிகிறது என்று சொன்னால், இந்த இயற்கை எவ்வளவு பெரிய ஒரு இயக்கமாக இருக்கிறது என்று பார்த்தால், முதலில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அழகை ரசிக்கிறோம். அப்படியே விரிந்து இன்னும் என்ன ஆகிறது? அருகில் இருக்கக்கூடிய சந்திரன், சூரியன், நமது ஸ்தூலமாக தெரியக்கூடிய அந்த சந்திரன், சூரியன், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், இவை எல்லாத்தையும் ரசிக்குது அல்லவா? ரசிக்கிறது. அப்போ சந்திரன் அளவுக்கு விரிகிறதா? விரிகிறது. சூரியன் அளவுக்கு விரிகிறது. நட்சத்திரங்கள் அளவுக்கு விரிகிறது. அப்போ இந்த மனம் என்பது எவ்வளவு தூரம் விரிவு பெறும், எவ்வளவு விரிய முடியும் என்று கேட்டால், அதனுடைய விரியும் தன்மை இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை தாண்டி அந்த பிரபஞ்சத்தின் எல்லை வரை அது விரிய முடியும். சரி, அப்போ அவ்வாறு விரியும் தன்மை கொண்டது இந்த மனம். சரி, இப்போது அதே மனதை இந்த புலன் வழியாக வெளியே செல்லாமல் மூளையின் வழியாக எண்ணங்களையும் நாம் நிறுத்திவிட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நிறுத்திவிட்டால் இங்கு என்னாகிறது? அந்த மனம் என்பது ஒடுங்கி உள்ளே செல்லும். அதுதான் உள்முகப் பயணம், அகநோக்கு பயணம் என்று சொல்கிறோம். இந்த இடத்தில் மனம் ஒடுங்கி உணர்தல் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த ஒடுங்கி உணர்தல் என்பது நாம் உணர்ந்து கொள்ளும்போது அங்கு இதுவரை இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தேகத்துக்கான விடை நாம் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். நிறைய ஆன்மீக அமைப்புகளிலே என்ன சொல்லுகிறார்கள்? இந்த புலன் வழியாக மனம் செல்லாமல் புலன்களை நிறுத்திய பிறகு, அதேபோல் எண்ணங்கள் என்பதை நிறுத்திவிட்டால், எண்ணங்கள் இல்லை என்று சொன்னால், அங்கு மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எண்ணமாக எழும்போதோ அல்லது புலன் மூலமாக தொடர்பு கொள்ளும் போதோ அப்பொழுது மட்டும்தான் மனம் என்று சொல்கிறார்கள். அப்போ விரிந்து செல்வது மட்டும்தான் மனம் என்று சொல்லுவது போல இருக்கிறது. அப்போ ஒடுங்கி செல்தல் என்பதற்கான ஒரு புரிதல் அங்கு இல்லை. சிந்தனைகளை கடித்து பார்த்தால் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்ல முடியாது. சிந்தனைகள் இல்லாமல், எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறோம். புலன் வழியாகவும் செல்லவில்லை, எண்ணங்களும் இல்லை. எண்ணங்களும் இல்லாத அளவுக்கு ஒரு தவத்தில் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள்.
நாம் இருக்கிறோமா? இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த புலன் கடந்து இந்த உடல் தெரியாத அளவுக்கு எந்த எண்ணமும் இல்லாமல் நல்ல ஒரு டீப் மெடிடேஷன். சரி, அப்படி அந்த தவநிலையில் நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்ற உணர்வு இருக்கிறதா? அதை உணர்ந்தது யார்? எது? அப்போ மனம் என்ன ஆகிறது? அது ஒடுங்கி உணர்கிறது. அந்த இடத்தில் ஒடுங்கி உணர்கிறது. அப்போ இந்த மனம் என்பது உடலை தாண்டி விரிந்தும் செல்லும், உடலுக்குள்ளாக தன் மூலத்தை நோக்கி ஒடுங்கியும் செல்லும். இதை நாம் உறுதிப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், மகரிஷியினுடைய தத்துவங்களிலே எண்ணம் என்பதை பற்றிய ஒரு கவி மகரிஷி எழுதியிருப்பார்கள். அதில் ஒரு இடம் என்ன வரும் என்று சொன்னால், எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளி, அது விரிந்து ஒடுங்குகிற இடமோ அகண்டாகாரம் அப்படிம்பார். அப்போ இந்த எண்ணம் என்பது ஒரு புள்ளி அளவிலும் ஒடுங்கும், இந்த பிரபஞ்சம் அளவுக்கும் விரியும் அப்படின்னு சொல்வார். அந்த ஒரு புள்ளி என்று சொல்கிறாரே, அந்த புள்ளி எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் நமக்குள்ளாக ஒடுங்கி 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 எங்கே போக முடியும்? மையம், மூலாதாரம். அதானே மையம், மூலாதாரம். அப்போ இன்னும் ஒடுங்கினோம்னா மூலாதாரத்தின் மையம். மூலாதாரத்தின் மையத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்த்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? அதில் மையத்தில் சுழல்கிற அந்த ஒரு ஒரே ஒரு உயிர் துகள் இருக்கிறதே, அதுதான் மூலாதாரத்தின் மையம். சரி, அது ஒரே ஒரு உயிர் துகள், அது ஒரு சுழல் அலை. சரி, இன்னும் ஒடுங்கினா அந்த சுழல் அலையின் மையம் அது எது? அங்கு அசைவற்ற சுத்தவெளியாகிய அறிவாகிய தெய்வம். அப்போ என்னாகுது? அது நம்ம சாதாரணமாக மூலாதாரம் என்ற தவம் செய்வது அப்படின்னு சொன்னோம்னா, அது மூலாதாரங்கிற மையத்தில் அங்கே ஆயிரக்கணக்கான உயிர்த்துகள்களின் இயக்கத்தை நம்ம உணரும்போது அது சாந்தி தவம், அது மூலாதார தவம். சரி, அந்த மூலாதாரத்துக்கு உள்ளாக ஒடுங்கி அங்கு கருமையம் என்று ஒடுங்கி, அந்த கருமையம் என்பதில் இருக்கக்கூடிய ஒரு உயிர்த்துகளில் ஒடுங்கி அந்த ஒரே ஒரு உயிர்த்துகளின் மையத்துக்குள்ளாக ஒடுங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கு சுத்தவெளியாகிய தெய்வம். சரி, அப்போ இந்த அறிவாகிய தெய்வம் என்பது ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். எப்படி? சுழல் அலை, அந்த சுழல் மையத்துக்குள்ளே போச்சுன்னா அது சுழல் இல்லாத ஒன்று. மையம் சுத்தாமல் தான் இருக்கும். மையம் இயக்கமில்லாமல் இருக்கும் பொழுது தான் அந்த இயக்கமே நடைபெறும். இயக்கமில்லாமல், ஈர்ப்பு இல்லாமல் இயக்கம் இல்லை. அதை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் அந்த தத்துவத்தில். அப்போ இந்த மையத்தில் ஒடுங்குவது, இப்படி ஒடுங்குறத போது, அங்கே ஒடுங்கி உணரும்போது அங்கே மனம், அது அடிமனம் என்று சொல்லலாம், அடிமனம் என்று சொல்லலாம். விரிந்து செல்லும்போது மேல் மனம் என்று சொல்லலாம். சரி, இப்போது மகரிஷி இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு? மனதின் அடித்தளமே தெய்வம் அப்படின்னு சொல்லிடுறார். அப்படின்னா என்ன? அது உள்முறமாக ஒடுங்கி 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 செல்லும்போது அது கடைசியாக அந்த மைய உயிர்த்துகளின் மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளியாகிய அறிவாகிய தெய்வத்தை உணர்கிறது. அந்த இடத்துல போகும்போது மனம் தெய்வத்தோடு இணைகிறது. அப்போ அந்த இணைப்பு பெறக்கூடிய இடம் இறை உணர்வு.
இணைந்து விட்டால் தெய்வம், அதுவே தெய்வம். சரி, அப்போ மனதின் அடித்தளமே தெய்வம் அப்படின்னா அது ஒடுங்கி வரும்போது அது தெய்வம். சரி, விரிந்து 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 சென்றால், விரிந்து சென்றாலும் அங்கு என்னாகும்? பிரபஞ்ச எல்லையை கடந்து அதே சுற்றவெளி. இப்போ ஒடுங்கி எந்த சுற்றவெளியில் உணர்ந்தோமோ அதே சுற்றவெளியைத்தான் விரிந்து சென்றாலும் உணர்கிறோம். இப்போது இதில் நமது நாட்டில் இருந்த ஆன்மீக பெரியவர்கள், வேதாந்திகள், சித்தாந்திகள் என்று 2 பிரிவுகள் இருந்தார்கள். வேதாந்திகள் என்பவர்கள் விரிந்து 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 மனதால் விரிந்து 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 இறை நிலை உணர்ந்தவர்கள். சித்தர்கள் இவர்களெல்லாம் உடலுக்குள்ளாக ஒடுங்கி 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 அந்த இறைவனை உணர்ந்தவர்கள். அப்போ இந்த 2 பிரிவுகளாக இருந்தார்கள். உடலுக்குள்ளாக ஒடுங்கி உணர்ந்தவர்கள் பாருங்கள், உடலிலே எந்த நோயும் இல்லாமல் பூரணமான ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் உடலை என்ன செய்தார்கள்? உடலை மதித்தார்கள். நமது திருமூலர் கூட ஒரு காலத்தில் உடம்பை இழுக்கென்று இருந்தேன், உடலுக்குள் உருபொருள் கண்டேன், உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்று எழுதுகிறார்ல. எப்போ அந்த மையத்துக்குள் ஒடுங்கி போகும்போது அங்கே அறிவாகிய தெய்வமாகிய சுற்றவெளியை உணர்ந்ததனால் இந்த உடலை கோவிலாக மதித்து உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்று எழுதுகிறார். அது சித்தர்கள் பாரம்பரியம். அப்போ என்ன பண்ணாங்க? அவங்க உடல் ஆரோக்கியம் பூரணமாக வைத்திருந்தார்கள். அவர் விரிந்து 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 சென்றார்களே, அவர்கள் இந்த உடலை அலட்சியப்படுத்தினார்கள். என்ன செஞ்சாங்க? இந்த உடல் இந்த இறை உணர்வு பெறுவதற்கும் உடலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று விட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? உடலில் எது நடந்தாலும் அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. இவர்கள் விரிந்து 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 இறை உணர்வு பெறுவது அப்படிங்கிறதுலேயே இருந்தாங்க. அப்படி இருந்தவர்களுக்கெல்லாம் பாருங்கள், உடல் ரீதியாக பல நோய்களுக்கு அவர்கள் ஆட்பட்டு அதில் அவங்க கொஞ்சம் அந்த துன்ப உணர்வை அந்த உடல் ரீதியான நோய் என்பது அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் மனதை அந்த உடலில் செலுத்தாமல் அதிலிருந்து விலகி விரிந்து நின்றதால் அது துன்பமாக அவர்களுக்கு உணர்வாகாது. நிறைய பேர் அதான் கேள்வி கேட்பாங்க. அவர் ரமணர், ராமகிருஷ்ணர் இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய நோய் வந்ததே என்று சொல்லுவார்கள். அந்த நோய் இருந்தாலும் அந்த நோய் என்பது அந்த மனதின் உணர்வுக்கு துன்ப உணர்வாக அவர்கள் இல்லாமல் பார்த்து கொள்வார்கள். ஆனால் உடலில் நோய் இருக்கும். ஆனால் சித்தர்கள் அந்த உடலையும் எப்படி பாதுகாத்தார்கள்? ஆரோக்கியமாக பாதுகாத்தார்கள். அதுதான் ஒடுங்கி உணரும் நிலை. இப்போ மகரிஷி அவர்கள் எப்படி நமக்கு தவம் கொடுத்தார்? ஆக்கினை தவம், துரியம். சரி, துரியம் கொடுத்த பிறகு துரியத்திலேயே என்ன வந்துடுது? அந்த துன்பம் கொடுக்கறதுங்கிறது நிறுத்தக்கூடிய அளவுக்கு நல்லது நல்லதாக தெரியும் என்று சொன்னோமே, அங்கே வந்துடுது. இப்போது அதன் பிறகு துரியாதீதம் என்று ஒன்று கொடுத்தார். துரியாதீதம் எப்படி? துவாதசாங்கம், அப்புறம் சந்திரன், சூரியன், சக்திகளம். இது 3 என்ன அப்படின்னா, இந்த மனதின் தேவையாக இந்த இயற்கையை ரசித்தல் என்பதில் இந்த உலகில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய வளங்களை ரசிக்கிறோம் முதல்ல. அப்போ அதுக்கு அடுத்து ரசித்தல் என்பது எப்படி விரிகிறது? அருகில் இருக்கக்கூடிய சந்திரன், நம்ம முழு நிலவை பார்க்கிறோம். இப்போ இன்று பௌர்ணமி நாள், அப்போ முழு நிலவை பார்க்கிறோம். அப்போ அந்த சந்திரனை பார்த்தார்கள், சூரியனை பார்த்தார்கள், நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்தார்கள் அல்லவா? அப்போ இது எல்லாமே அந்த மனதின் ரசித்தல் என்ற ஒரு நிலை.
அப்போ என்ன பண்ணுறாரு மகர்ஷி, இந்த சக்தி காலம் வரை விரியறதுங்கிறது எப்படி இருக்குது, அந்த மனம் இயற்கையை ரசித்தல் என்ற ஒரு நிலைக்கு விரிந்து செல்கிறது. அவ்வாறு விரிந்து சென்று அதன் பிறகு பிரபஞ்ச எல்லை கடந்த சுற்றவெளியோடு இணைப்பு பெறுவது. அந்த துரியாதீதத்தில் கூட அப்படியே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்படியே அந்த பிரபஞ்ச எல்லையிலேருந்து அப்படியே சுற்றவெளிக்கு உள்ளுக்குள்ளே போயிடுற மாதிரியும், சிவகலத்தவம்னா அப்படியே சிவகலமாகவே மாறிடுற மாதிரியும், அப்படியெல்லாம் மாறிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி வர முடியாது. அந்த அளவுக்கு அதில் ஒடுங்கிறது அப்படின்னு அப்படி இல்லை. பிரபஞ்ச எல்லையிலிருந்து அந்த சுற்றவெளியோடு இணைப்பு பெறுகிறோம். இதுதான் துரியாதீத தவம். சரி, இப்போ இந்த தவம் கொடுத்தார். இது எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, இந்த அளவுக்கு விரிந்து 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 செல்லும்போது இயற்கையை ரசித்தல் என்ற அந்த மனதின் தேவை பூரணமாகிறது. இன்னொன்று என்னாகிறது என்று சொன்னால், அந்த பிரபஞ்ச எல்லையில் நின்று நாம் அந்த சுற்றவெளியோடு இணைப்பு பெறும்போது அன்பும் கருணையும் என்ற தன்மை, இறைத்தன்மை நமக்குள்ளாக மலர்கிறது. துரியாதீத தவம் என்பதே பாதையை சரி செய்வதற்கு என்று சொல்லுவார்கள். என்ன சரி செய்வதற்கு? முள்ளும் புதருமாக இருந்த அந்த பாதையை சரி செய்வதற்கு. சரி செய்யணும்னா நமக்கு என்ன வரணும்? இறைத்தன்மை நமக்குள்ளாக வரணும். இந்த மனம் விரிந்து 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 இயற்கை ரசித்தல் என்ற நிலைக்கு போய் இறைத்தன்மையாகிய அன்பும் கருணையும். அன்பும் கருணையும் என்பது என்ன? அதுதான் இரண்டொழுக்க பண்பாடு. அப்போ அந்த அன்பும் கருணையுமாக நமது செயல் மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் இந்த துரியாதீத தவம். அப்போ அங்கு சென்று அந்த இறை நிலை சிவகலம் என்பதை உணர்ந்து அந்த தன்மையை நாம் அடைந்து நமக்குள்ளாக செயல் மாற்றம் ஏற்பட அந்த துரியாதீத தவம் செய்ய சொன்னார். செய்து 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 பழக 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 என்னாகும்? அன்பு, யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். கர்ம வினை கூடுவதை நிறுத்தி விடுகிறோம். கருணை, துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மளான உதவிகளை செய்து புண்ணியம் என்ற ஒன்றை செய்து 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 அந்த கர்மவினை தூய்மை செய்கிறோம். துரியாதீத தவம் எதற்கு என்று சொன்னால், செயல் மாற்றம் வந்து இந்த சஞ்சித கர்ம வினையை கழிப்பதற்குத்தான். அவ்வளோதான். அப்போ இந்த செயல் மாற்றத்துக்காகவும் இந்த கர்மவினை கழிப்பதற்காகவும் தான் துரியாதீத தவம் விரிந்து உணர்ந்து அன்பும் கருணையும் நமக்குள்ள மலர்வதற்குத்தான் அந்த துரியாதீத தவம். இப்போது ஏன்னு கேட்டால், இந்த விரிந்த மனம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக பொருள்கள் உறவுகள் அந்த அளவில் எல்லைகட்டி நின்றுச்சுன்னு சொன்னால் மயங்கி நின்றுது. இப்போ இன்றைக்கி மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குத்தான் மனவளக்கலை கொடுக்குறோம், மயக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மனதின் தேவையை ரசித்தல் என்ற நிலைக்கு சக்திகளை வரை கொண்டு போய் அங்கு அந்த அன்பும் கருணையும் என்ற தன்மையை கொண்டு வந்து செயல் மாற்றம் நடந்து இந்த மயக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் துரியாதீத தவம். அவ்வாறு அந்த கர்ம வினை குறைய 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 குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்புறமேலே அந்த இறை உணர்வை பெறுவதற்கு விரிந்து செல்ல வேண்டியது இல்லை. அங்கே என்ன பண்ணலாம்? அப்படியே ஒடுங்கி அந்த இறைநிலை உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் இப்போ நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, கர்மய தவம் என்று ஒரு தவம் கொடுத்துருக்குறோம். நம்ம வெள்ளிக்கிழமை தமிழ் ஆனந்த யோகம் ஜூம் நிகழ்வில் காலையில் 5 மணிக்கு நம்ம கர்மய தவம் என்பது நடத்தி கொண்டிருக்கிறோம். சாந்தி தவம் என்பது வேறு, கர்மய தவம் என்பது வேறு. வெள்ளிக்கிழமை மாலை சாந்தி தவம் நடக்கும், வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு கர்மய தவம் நடக்கும். அப்போ அந்த கர்மய தவம் நீங்கள் அதை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அது மையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுற்றவெளியோடு ஒடுங்கி விடுவோம். சரி, இங்கே மையத்துக்குள்ளாக ஒடுங்கி அங்கு சுற்றவெளியோடு இணைந்தால்
அந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்தவெளியோடு எப்பொழுது இணைவது என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எழும். மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்குள்ளாக ஒடுங்கி அந்த சுத்தவெளியோடு இணையும் போது அப்படியே அந்த மனம் ஒடுங்கி அதன் பிறகு விரிந்து அந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்தவெளியோடும் இணைந்து விடும் என்று சொல்கிறார். அப்போ ஒடுங்கி இறை உணர்வை பெறும்போது அது முழுமையான சுத்தவெளியோடும் இணைந்து விடும் என்று சொல்வார். இதுக்கு என்ன சொல்லுவார்? உதாரணம் ஒன்று சொல்லுவார். நீங்கள் உளுந்த வடை எடுத்துக்கங்க பார். உளுந்த வடையில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும். அப்படியே அந்த ஓட்டையினுடைய மையத்துக்கு போங்க, மையத்துக்கு உள்ளுக்குள்ளே போங்க. அதான் சுத்தவெளி. அப்போ அந்த வடை தான் சுழலலை என்ற விண்ணெனும் உயிர் துகள். நடுவில் இருக்கக்கூடிய ஓட்டை தான் சுத்தவெளி. அப்படியே ஒரு வடைக்கு நடு ஓட்டைக்கு உள்ளே போனீங்கன்னா அப்படி உள்ளே போய் அந்த வடையை தாண்டி அப்படியே வெளியில் விரிஞ்சு வர முடியுமா? வர முடியும். இப்போ நீங்கள் சாதாரணமாக அந்த கேணியில் அல்லது ஸ்விம்மிங் பூலில் அப்படியே அந்த டைவ் அடிப்பாங்க. ஒரு இடத்துல அப்படி உள்ளே போவாங்க, தலையை அப்படியே உள்ளே விடுவாங்க, டைவ் அடிப்பாங்க. அதுதான் அந்த வடைக்கு நடுவில் உள்ளே போகிறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் உள்ளே போனது ஒரு இடம், அதுக்கப்புறம் வெளியில் எந்திரிக்கிறது ரொம்ப தூரம் தள்ளி வெளியில் எந்திரிப்பாங்க. அதுபோல் இந்த மையத்துக்குள் ஒடுங்கிய உடன் அந்த விரிந்த சுத்தவெளியோடு இணைப்பு தானாக கிடைத்துவிடும் என்று சொல்வார். இப்போது ஒடுங்கி இறை உணர்வு பெறுவது எப்படி? சுலபமா? விரிந்து உணர்வது சுலபமா என்று கேட்டால், விரிந்து உணர்வதில் யாரெல்லாம் இந்த பொருள் மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று உடலின் தேவையை நிறைவு செய்தவுடன் மனதின் தேவை என்ற ரசித்தல் என்ற நிலையை முழுமையாக உண்மையான ரசித்தலில் நிற்கிறார்களோ, ரசித்தல் என்பதில் அடைதல் என்பது வரக்கூடாது, அந்த அளவுக்கு மனம் பக்குவப்பட்டு ரசித்தல் என்பதில் நிற்கக்கூடியவர்களால் மட்டுமே விரிந்து அந்த சுத்தவெளியை உணர முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒடுங்கி உணரும்போது இந்த மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக நமது சித்தர்கள் ஒடுங்கி உணர்வதைத்தான் இறை உணர்வு பெறுவதற்கு சுலபமாக அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் கூட அவர் சித்தர் பாரம்பரியத்தில் வந்தவர்தான். இருந்தாலும் இங்கு அவருடைய பயிற்சிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த வேதாந்திகளின் அந்த வழியிலே துரியாதீதம் என்பதை காட்டி மனிதனுக்கு அன்பும் கருணையும் மலரச் செய்து செயல் மாற்றம் வரும் வரை அந்த வேதாந்திகளினுடைய அந்த வழியில் விரிந்து செல்வதாகவும், அது அந்த அன்பும் கருணையும் வந்து கர்ம வினை குறையும் போது ஒடுங்கி அந்த இறை உணர்வை பெறுவது என்ற சித்தர்கள் மார்க்கம் என்பதையும் அவர்கள் இணைத்து கொடுத்ததாகத்தான் எனக்கு தெரிகிறது. அப்போ கர்மயுதம் என்று ஒன்று அவர் நடத்தலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்பொழுது கர்மவினை குறைகிறதோ அப்பொழுது அவர்கள் தானாக ஒடுங்கி உணர்வார்கள் என்று அவர் என்ன பண்ணிட்டார்? விட்டுட்டார். அது உங்கள் கையிலே விட்டுட்டார். அதைத்தான் அவர் கடைசியில் எதிர்பார்த்திருப்பார்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில் யாராவது ஒரு 10 நபர்களையாவது நான் எப்படி நினைத்தேனோ அந்த நிலைக்கு நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொன்னார். ஆனால் யாரையும் பார்க்கவில்லை என்று சொன்னார். அது எந்த நிலையாக இருக்கும் என்று சொன்னால், வேறு எந்த நிலையாக இருக்க முடியும்? கர்ம வினையினுடைய அந்த அடர்த்தியை குறைத்தவர்களை பார்க்கணும்னு நினைச்சார். அப்படி குறைத்தவர்கள் எப்படி என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா, ஒடுங்கி உணரக்கூடிய அந்த நிலையை அடைந்திருப்பார்கள். அதைத்தான் அவர் தேடிக்கொண்டு இருந்தார் என்று தோன்றுகிறது. இப்பொழுது நாம் தமிழானந்த யோகத்திலே என்ன செய்கிறோம்? கர்மவினை தத்துவத்தை தெளிவாக கொடுத்து அதிலிருந்து தூய்மை அடைவதற்கான கருத்துக்களை அதிகமாக நாம் சிந்தித்து வருகிறோம். சிந்தித்து
அப்படி வரும் பொழுது, இது குறையும் பொழுது ஒடுங்கி உணரக்கூடிய ஒரு நிலை என்பது இங்கு நமக்குள்ளாக சாத்தியமாகும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த அளவுக்கு கர்மவினை குறைப்பதற்கான தைரியமும் ஆர்வமும் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் தமிழானந்த யோகத்தின் இணைப்பில் இணைந்து இருக்க முடியும். இதில் ஏன் கூட்டம் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யாரும் கர்மவினை குறைப்பதற்காக தயாராக இல்லை. ஆன்மீக பயிற்சிகளில் சென்று கர்மவினையை கூட்டிக் கொள்வதற்கான நிறைய அமைப்புகள், அறக்கட்டளைகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க நிறைய சொத்து சேர்க்கறது, ஆசிரமம் கட்டுறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கும் அங்கு சென்று இன்னும் கொஞ்சம் கர்மவினை கூட்டிக் கொள்வதற்கான நிலைக்கு செல்வதற்கு தான் ஆசையின் அடிப்படையில் கூட்டம் போவாங்க. எப்பொழுதும் விடுதல், தூய்மை செய்தல் என்ற நிலையை சொன்னோம்னா அது இன்னும் மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை என்பதை இது உணர்த்துகிறது. ஆக இப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஒடுங்கி உணரக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த விரிந்து சென்று அன்பும் கருணையுமா மாறி செயல் மாற்றம் நடத்தக்கூடிய அளவுக்கு, கர்மவினை தூய்மை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பயிற்சிகளை மேற்கொண்டு நம்மிடமிருந்து தூய்மை என்ற நிலையில், விடுதலை என்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் மட்டும்தான் இங்கு நிலைக்க முடியும். அப்போ இப்போது நாம் பொதுவாக நமது இந்த தமிழானந்த யோகத்திலே ஆட்கள் குறைவாகத்தானே வருகிறார்கள், உணர்வாளர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அந்த மகரிஷி அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தாரே அந்த 10 நபர்களை இந்த தமிழானந்த யோகம் உருவாக்கினால் மகரிஷி அவர்களுடைய ஆன்மா சாந்தி பெறும், அமைதி பெறும். அந்த ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதன் வழியிலே, குருவின் வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் குருவின் வழியிலே சென்று கொண்டு அதை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். மற்றவர்கள் எந்த வழியில் போய் அவர்கள் அந்த துன்பத்துக்கும் அந்த கர்மவினைக்கும் துன்பத்தை அனுபவித்து அது பட்டு அனுபவம் பெற்று அதன் பிறகு திரும்பி வருவார்கள். எல்லோரும் ஒரு காலத்தில் இந்த ஒரு இடத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இயற்கை அவர்களை வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கும். நாம் உணர்ந்து அந்த பாதையில் பயணிப்போம். அந்த உணர்வாளர்கள் அனைவரும் அன்பர்களே வாரீர் என்று அனைவரையும் அழைத்து இந்த மனதின் விரிந்து செல்லும் உணர்வதையும் ஒடுங்கி உணர்வதையும் நாம் புரிந்து கொண்டு ஒடுக்கம் பெற்று உணர்வோம். அனைவரும் வெள்ளிக்கிழமை காலை 5 மணிக்கு அந்த கர்மய தவத்தில் இணைந்து பயணிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.